இந்த டயத்தில் போயிட்டு எடப்பாடியை நீங்கள் வந்து எம்ஜிஆர் இல்ல, ஜெயலலிதா இல்ல அப்படின்னா, அவரும் அதானே சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி மட்டும் என்ன சொல்றாரு, நான் எம்ஜிஆர் இல்ல, நான் ஜெயலலிதா இல்ல. நான் சாதாரண தொண்டனா இருந்து வந்தவன். ஓகே. அதிமுகல அது நடக்கும். ம். நாளைக்கு என் கூட இருக்கிற ஒருத்தர் கூட பெரிய பொறுப்புக்கு வரலாம். ம். உங்க கட்சியில வர முடியுமா? அடுத்த திமுக தலைவர் அப்படின்னு வேற யாரையாவது உங்களால சொல்ல முடியுமா? ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க யார் வேணாலும் வர முடியும். அதுக்கு நானே உதாரணம் அப்படின்றாரு. இவருக்கு என்ன பிரச்சனைனா, எடப்பாடி பழனிசாமி போற அந்த பிரச்சார பயணங்கள் இவர்கள் ஆரம்பத்தில எதிர்பார்க்காத ஒண்ணு. சும்மா ஏதோ போவாரு, கூட்டம் வரும், லைட்டா வரும். அவர்களால் திரட்டப்பட்ட கூட்டம். ஆனா எங்க போனாலும் கூட்டம் இருக்கு. நீங்க திரட்டப்பட்ட கூட்டமா இருந்தாலும், ம். அதை மீறி ஒரு எழுச்சி இருக்கு. ஜனங்க இது. 2வது அவருடைய ஸ்பீச். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பிரச்சனைய தொடுறாரு, பேசுறாரு. அந்தந்த ஏரியானா, அந்தந்த ஏரியாவுக்கு ஏத்த அந்த ஒர்க் பண்ணி குடுக்குறாங்க. அந்த ஏரியா பிரச்சனைய பேசுறாரு. அந்த மக்களுடைய பிரச்சனைய பேசுறாரு. அந்த ஏரியால தூர்வாரப்படலையா? இல்ல அணைகள் பிரச்சனையா? ஆறு பிரச்சனையா? விவசாயிகள் பிரச்சனை, நெசவாளர் எதுவோ ரிலேட்டடா பேசுறாரு. அப்போ ஒரு டச் ஆகுது.